வணக்கம் மகளே. சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோசி ஜார்ஜ் நடிப்புல கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்க ரெட்ரோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னா, தூத்துக்குடியில மிகப்பெரிய தாதாவான ஜோசி ஜார்ஜோட வளர்ப்பு மகன் தான் சூர்யா. அவருக்கு முகத்துல சிரிப்பு சுத்தமா வராதனால எப்பவுமே ஒரு மாதிரி இறுக்கமா வெறப்பா தான் முகத்தை வச்சுட்டு இருக்காரு. ஜோஜுவுக்கு எப்பவுமே பக்கபலமா அவர் கூடவே இருக்காரு சூர்யா. ஒரு கட்டத்துல இவர் பூஜா ஹெக்டேவை லவ் பண்ண ஆரம்பிக்க, அவங்களுக்காக ரவுடித்தனத்தெல்லாம் விட்டுட்டு, அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ நினைச்சுட்டு சூர்யா முடிவெடுக்கிறாரு. அப்போ சோஜி ஜார்ஜுக்கும் சூர்யாவுக்குமே முட்டிக்குது. அதுல சோஜி ஜார்ஜோட தங்க மீன்னு சொல்ற ஒரு முக்கியமான பொருள் வந்து சூர்யா கிட்ட மாட்டிக்குது. அத திருப்பி கொடுக்கறதுக்கும் சூர்யா மறுக்கிறாரு. அத திரும்பி வாங்க 2 பேருமே கடல் கடந்தெல்லாம் போய் மோதிக்கிறாங்க. அந்த தங்க மீன் ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு கிடைச்சதா? சூர்யாவோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? சூர்யா எப்படி வளர்ப்பு மகனா ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு கிடைச்சாரு? கடைசியா பூஜா ஹெக்டேவ கல்யாணம் பண்ணாரா? இல்லையா? அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதைக்களமே. சூர்யா படத்திற்காக கொடுத்திருக்க நடிப்பும், உழைப்புமே ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம். சிரிக்கவே சிரிக்காத இறுக்கமான முகத்தோட கச்சிதமா பொருந்தி போறாரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பக்காவா பண்ணியிருக்காரு. லவ் சீனுமே ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிருக்கு. பூஜா ஹெக்டே படத்தோட இன்னொரு பலம்னே சொல்லலாம். அவங்க கேரக்டர சூப்பரா பண்ணியிருக்காங்க. தான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத இந்த படத்து மூலியமாவே உணர்த்தியிருக்காங்க. ஏனோ சரியான வெற்றி படம் வந்து அவங்களுக்கு இன்னுமே கிடைக்க மாட்டேங்குது. ஜோர்ஜ் ஜார்ஜ் வில்லன் பாத்திரத்துல கச்சிதமா பொருந்தியிருக்காரு. சூர்யாவோட வர்ற மோதல் சீன்லாம் செம்மன்னே சொல்லலாம். இன்னொரு வில்லன் கேரக்டர இன்னும் கொஞ்சமே நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தோண வச்சுது. பிரகாஷ்ராஜ சத்தியமா வேணடிச்சுட்டாங்க. ஜெயராம் கேரக்டர் சுத்தமா செட்டே ஆகல. படத்துல அவர பார்க்குறப்போ நமக்கு கடுப்பு தான் வர்ற மாரி இருந்தது. அதுவும் அவர் காமெடிங்கிற பேர்ல பண்ற ஒண்ணுமே நம்மளுக்கு செட்டே ஆகல. பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஓரளவு காப்பாத்துறார் சந்தோஷ் நாராயணன். இதுல இன்னும் கொஞ்சம் கூட அவர் நல்லாவே பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பாட்டு ஏற்கனவே எல்லாமே ஹிட்டுறாங்க தான். அது படத்துல நல்லாவே ஒர்க்கும் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 30 நிமிஷம் நல்லா போற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் படுக்கிற படம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுதுன்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் செல்பெடுக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் படுத்துக்கிற படம். கடைசியா செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ்ல மட்டும் தான் கொஞ்சம் மறுபடியும் செல்ஃப் எடுக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கிடையில அப்படியே அங்க, இங்க தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி கிளை கிளையா வர்ற கதைகள் நமக்கு ரொம்பவே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரே நோட் கைட்ல கதை அமைச்சிருந்தா கண்டிப்பா படம் சொல்லி அடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா கார்த்திக் சுப்புராஜ் தன்னோட படத்துல எல்லா படத்துலயுமே அடிமைத்தனத்த மீட்கிற மாரியே ஒரு சீன் வைக்கிறத ரசிக்கிற மாரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். படத்தோட நீளமுமே ரொம்ப அதிகம். அதுவும் மிகப்பெரிய குறையா துருத்திட்டு நிக்குதுன்னு தான் சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜ் தன்னோட பாணிய இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிட்டாவே நல்லா இருக்கும்னு தான் தோண வச்சிருக்காரு. இருந்தாலுமே சூர்யாவோட நடிப்பு, சில ஆக்ஷன் சீன்ஸ், அப்புறம் பூஜாவோட நடிப்புக்காகவுமே, சந்தோஷ் நாராயணோட ஓரளவுக்கு ரசிக்க வைக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக்காகவுமே படத்த ஒரு முறை பார்க்கலாம். படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.